ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அன்பழகி பேசுகிறேன். அன்பழகி பாப்பா இன்னைக்கு ரொம்ப சோகமாக இருக்கா. ஏன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? என்ன எங்கள் அம்மா செயினை போச்சு கட்டி போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பெரிய செயின் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணனும் அக்காவும் குளிச்சுட்டு வந்துட்டு டப்புக்குள்ளே தண்ணியை கொட்டாமல் அப்படியே வச்சுட்டு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நானும் குளிக்க போகிறோம்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காண்டி குளிக்கிறதுக்காண்டி பாத்ரூம்குள்ளே போய் டப்புக்குள்ளே விழுந்து டான்ஸ் ஆடிட்டுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது பெரிய தப்பு மாதிரி அம்மா அன்பழகி ஷேட் அதிகமாகிடுச்சின்னு திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய தப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாத்ரூம் கதவை ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்மா தானே ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைக்கணும். வீட்டில் குட்டி பசங்க இருந்தாங்கன்னா பாத்ரூம் கதவை லாக் பண்ணி தானே ஃப்ரெண்ட்ஸ் வைப்பாங்க, திறந்து வைக்க மாட்டாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ். அம்மா ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பண்ண தப்புக்கு அன்பழகி சேட்டை அதிகமாகிடுச்சு, ரொம்ப தப்பு பண்ணுறேன்னு திட்டிகிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் தண்ணிக்குள்ளேயே சோகமாக உட்காந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். குடுன்ட்டு அவங்க திட்டு தாங்க முடியாமல் ஓடி வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உடனே மீனாட்சிகிட்ட சொல்கிறாங்க, மீனாட்சி அன்பழகி ரொம்ப செல்லம் கொஞ்சரா, அவரோட செல்லத்துக்கு நீ தான் காரணம், ரொம்ப செல்லம் கொடுக்கன்னு திட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பெரிய தப்பையும் அவங்க செஞ்சுக்கிட்டு என்னை திட்டுன்னு திட்டிகிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் மீனாட்சி கிட்ட வேற சொல்கிறாங்க, மீனாட்சி கொஞ்சம் பிள்ளைய கண்டிச்சு வைன்னு சொல்கிறாங்க. உடனே இந்த மீனாட்சியும் என்னை அடிக்கிறா ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு போடுன்னு சொன்ன உடனே அவளுக்கும் வந்து என்னை கையை வச்சு அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கிறா ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நான் விடலையே, மீனாட்சி என்னையா நீ அடிக்கிற அப்படின்னு அவள் காதை கடின்னு கடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் யார் அன்பழைய சும்மாவா செம்ம ஆட்டம் போடுவேன்ல, கோபம் வந்துச்சுன்னா என்னை கண்ட்ரோல் பண்ண என்னாலே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மீனாட்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவளை என்ன அடிக்கிறேன், நான் அவளை கடிக்கிறேன், ஒரே சண்டை தான் போங்க வீட்டுக்குள்ளே. அம்மா வேற அன்பழகி இப்படி பண்ணுனா நான் வலிகி விழுந்துருவேன்னு சொல்ல போய் பாவப்பட்டு போய் அம்மா கிட்ட அரெஸ்ட் ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா உடனே என்னை கட்டி போட்டு துணியை வச்சு நல்லா தொடன்னு தொடச்சி விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி என் மடியில் இருக்கிற ஃபுல்லாக எங்கள் அம்மா மடியில் ஏறி உட்காந்து எங்கள் அம்மா மடியை ஃபுல்லாக ஈரமாக்கிட்டேன். அந்த அம்மா மடியை ஈரம் பண்ணுறடா, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருடா இல்லைன்னு கெஞ்சிக்கிட்டே இருந்தாங்க எங்கள் அம்மா. அப்புறம் பாவப்பட்டு போய் கொஞ்சம் அம்மானு விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உடனே தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் அக்கா கையோட கையில் கிடச்சிச்சு. அடுத்த டார்கெட்டை அன்பழகி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், வட்டா.